எல்லாரும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். ஏசாயா 43வது அதிகாரம் 5வது வசனம், பயப்படாதே நான் உன்னோடு கூட இருக்கிறேன். பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாது, நான் உன் கூட இருக்கிறேன்னு சொல்றேன். இன்னைக்கு எதை குறித்து உங்களுக்கு பயம்? எதிர்காலத்தை குறித்து பயந்து நிற்கிறீங்களா? இந்த வியாதி வந்துச்சு, இந்த வியாதினால நான் மறிச்சிருவேன் அப்படின்னு பயந்து நிற்கிறீங்களா? உங்க பிள்ளைங்களுடைய எதிர்காலத்தை குறித்து பயந்து கொண்டு இருக்கிறீங்களா? நாளைக்கு நான் என்ன செய்வேன்னு தெரியல, இந்த கடன் பிரச்சனை எப்படி முடிப்பேன்னு தெரியல, இந்த கடத்தோட எப்படி வாழ்க்கை வந்து போகும், அது குறித்து பயந்து நிற்கிறீங்களா? இதனால எனக்கு அவமானம் வந்துருமோ, இந்த செயலை நான் செஞ்சுட்டு இருக்கிறேன், இதனால எனக்கு தலைகுனிவு வந்துருமோ, வெக்கம் வந்துருமோ அப்படின்னு நீங்க பயந்து நிற்கிறீங்களா? இந்த எக்ஸாம் நான் எழுதிருக்கிறேன், எப்படி நான் பாஸ் ஆகுன்னு தெரியல, என் கணவர் திருந்து மாட்டாரான்னு தெரியல, இந்த பிள்ளைங்களுடைய வாழ்க்கை நான் கரை சேர்க்கணும், அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லி தெரியல. ஒவ்வொரு நாளும் நீங்க பயந்து கொண்டு இருக்கிறீங்களா? கஷ்டம் சொல்லுகிறார், பயப்படாது, நான் கூட இருக்கிறேன்னு சொல்றேன். மனிதர்கள்லாம் சொல்லியிருப்பாங்க, நான் கூட இருக்கிறேன், கஷ்டம் இருக்கும்போது கூட இருக்கிறேன், கவலையாலும் கூட இருக்கிறேன்னு சொல்லி மனிதர்கள் இங்கே இல்லாமல் இருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றார், நான் கூட இருக்கிறேன்ப்பா. உன் கஷ்ட நேரத்தில் நான் கூட இருக்கிறேன். இப்போ பயந்து கொண்டு இருக்கிற பத்தியா, அந்த நேரத்தில் நான் கூட இருக்கிறேன். எந்தெந்த காரியத்தை குறித்து நீங்க பயந்து கொண்டு இருக்கிறீங்களோ அந்த காரியத்தில் கர்த்தர் உங்க கூட இருக்கிறாங்க. கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க. இந்த பிரச்சனையை நீங்க தாண்டுவீங்க. இந்த பிரச்சனை முடிவுக்கு வரும். இன்னைக்கு நீங்க சந்தித்து கொண்டு இருக்கிற, இன்னைக்கு நீங்க பார்த்து கொண்டு இருக்கிற இந்த கோலியாத் ஒரு நாள் விழுவான். அதை நீங்களே பார்க்க போறீங்க. கர்த்தர் அற்புதத்தை செய்ய போகிறார். பயப்படாதீங்க, கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். ஆமென்.